பொண்ணுன்னா இந்த பொண்ணு மாதிரி ரொம்ப தைரியமா இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த வீடியோ ஒருக்கா பாருங்க. இது அந்த பொண்ணுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல வச்சு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகும். அந்த பொண்ணு அந்த வீடியோவ சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ணி, அந்த ஆளுக்கு தண்டனையும் குடுத்தா. எந்த அளவு அந்த பொண்ணு ஒரு தைரியமான பொண்ணா இருந்தா, இந்த விஷயத்த அந்த பொண்ணு செய்வா? உடனே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் கிளம்பி வரும். ஆணுங்கள தாழ்த்தி பேசுறதுக்கு என்ன நடந்தனே தெரியாம. அதாவது என்ன நடந்ததுன்னா, அந்த ஆள் சாதாரணமா பஸ்ல போற மாரி தான் போயிருக்காரு. இப்போ ரீசென்ட்டா கேரளத்துல ஒரு ட்ரெண்ட் பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல ஏறிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்து என்னை இவன் அப்யூஸ் பண்ண மாரி வீடியோ போட்டா அவங்க ட்ரெண்ட் ஆவாங்க. அந்த ட்ரெண்டுக்கு வேண்டி ஒரு ஆள வீடியோ எடுத்து அத சோஷியல் மீடியாவுல வைரல் ஆக்கி அவங்களும் ட்ரெண்ட் ஆகுறாரு. ஆனா எதுவுமே பண்ணாத அந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனோட குடும்பம், அவங்கள பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணாம அந்த ஒரு மனுஷன் தன்னோட உயிரை விட்டிருக்காரு. இதற்கெல்லாம் காரணம் யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். എന്താ പൈനി ഇപ്പൊ ഇങ്ങനെ പോക്ക്? ഞാൻ പോവാ. നാടേ നശിക്കാൻ പോവാ. നീ വേണമെങ്കിൽ എങ്ങോട്ടെങ്കിലും പോയി രക്ഷപ്പെട്ടോ. എങ്ങോട്ടെങ്കിലും പൊക്കടോ. രക്ഷപ്പെട്ടോ. നാടേ